நேர்களை நாம் இப்போ திரையில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பசிபிக் பெருங்கடல்ல விழுந்திருக்கக்கூடிய அந்த ஓரியன் விண்கலத்தை மீட்டு அந்த முக்கிய கப்பலுக்கு எடுத்து சென்று உள்ள இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களை மீட்பதற்கான அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. தொடர்ந்து அடுத்து என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட இருக்கின்றன அப்படின்னு குறித்தான விவரங்களை அரங்கில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் கவியரசு அவர்கள் கிட்ட கேட்கலாம். கவியரசு, இப்போ நாம பார்த்துட்டு இருக்கோம், கடந்த சில நிமிடங்களாக தொடர்ந்து அந்த கேப்சூலை வந்து நெருங்காம அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. மேல ஒரு ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கு, கீழே கப்பல்கள்லாம் படகுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது? இந்த விண்கலத்தை வந்து எடுத்த உடனே டக்குன்னு போய் தொட்டுட முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹீட்டா இருக்கும் இல்லைங்களா, ஆப்வியஸ்லி. ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட்? இல்லை, இதை விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் குறிப்பாக இளங்கோவன் சார் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. நீங்கள் கேட்ட கேள்வியும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் வந்து குறிப்பாக நீங்கள் சொன்னது இது ரேஸான்னு கேட்டீங்க. சார் சொன்னாங்க அது 3ஆக பிரித்து சொன்னாங்க. அதாவது சைனாவாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கா இருக்கட்டும், இல்லை இதர டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் இந்தியாவுக்கு எப்படி வந்து நம்ம வந்து இது பயன்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டெமிஸ் அக்கார்டு அப்படின்னு ஒரு இதில் சைன் போட்டிருக்காங்க. மொத்தம் 23 கண்ட்ரிகள் வந்து இதில் இது பண்ணியிருக்காங்க. இதில் கையெழுத்து போடுறது மூலமாக இந்த ஆர்டிமிஸோடைய என்டையர் மிஷனுடைய டேட்டா எல்லாருமே எல்லா நாட்டுகளுக்கும் பகிரப்படும். ஸோ பகிரப்படுறது மூலமாக இவங்களுடைய மிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறதோ இல்லை அதன் மூலமாக ஏதாவது ஃபைண்டிங் பண்ணுறதோ இது எல்லாமே இந்த மிஷன் மூலமாக அவங்க வந்து எடுத்துக்க போகிறாங்க. ஸோ இந்தியாவும் அதில் ஒரு பார்ட்டுங்கிறது நம்ம பெருமைப்பட வேண்டியது. ஏன்னா இவங்களுடைய நாசாவுடைய இந்த என்டையர் மிஷனுடைய டேட்டாவும் நம்ம இஸ்ரோவுக்கும் பயன்படும். அது குறிப்பாக சார் சொன்ன மாதிரி இந்த ககன்யான் போன திட்டத்துக்கு இப்போ குறிப்பாக அதில் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் ப்ராப்ளம் வந்தது போன உடனே. இப்போ நம்மளும் போக போகிறோம். நம்ம போகும்போது 7 நாட்கள் நம்ம விண்வெளியில் தங்கும்போது அவ்வளோ பிளான் பண்ண நாசாவுக்கே அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு கடைசி நேரத்தில் வரும்போது நம்மளும் அதற்கான கூடுதல் அந்த இடத்துல கவனம் செலுத்தி அந்த ப்ராப்ளம் வராத மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு முக்கியமான இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மனிதர்கள் போகும்போது இப்போ மிஷின் போனால் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்லாம் கிடையாது. மனிதர்கள் போகும்போது அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் நடக்குங்கிற ஒரு இதை வந்து நம்ம இந்த மூலம் படிப்பினையை வந்து நம்ம இதை அறிஞ்சிக்கலாம். அதன் மூலமாக நம்ம வந்து இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திரையில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏன் அதை வந்து பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீட் ஷீல்டு அவ்வளோ டெம்பரேச்சர் கொன்றே வராது. இதுதான் இந்த அறிவியலோட ஒரு விந்தைனோட சொல்லலாம். இந்த ஹீட் ஷீல்டை வெளில எவ்வளோதான் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 3000 டிகிரி செல்சியஸ் வெளில வந்தால் கூட உள்ள 22 டிகிரி 24 டிகிரி தான் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இதை சுற்றி வரதுனால அவ்வளோ டெம்பரேச்சர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் ரீஎன்ட்ரி எப்போ ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருக்கலாம். உதாரணத்திற்கு சில இடங்கள்ல அந்த ஹீட் ஷீல்டு சின்னதாக செப்பரேட் ஆயிருக்கலாம், இல்ல ரொம்ப கருகி போயிருக்கும். நம்ம கடந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்ததா இருக்கட்டும், நம்ம சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்ததா இருக்கட்டும், அதுல நிறைய அந்த ஹீட்டோடைய இம்பாக்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கா, ஸோ எல்லா லேச்சஸும் கரெக்டா இருக்கா? ஏன்னா டீப் ஸ்பேஸ்ல வேற போயிட்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய இந்த மேக்னெட்டிக் இதெல்லாம் தாண்டி தான் போயிருப்பாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் இது பண்ணிருக்கு, இது எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள ஆய்வு பணிக்காக தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, கண்டிப்பா. ஓகே. ஸோ எல்லாமே இது சரியான இருக்கும் பட்சத்தில் இவங்க இதை எடுத்துக்கிட்டு இதில் முக்கியமாக வந்து இறங்கின உடனே அந்த பேராஷூட்டை கட் பண்ணி விட்ருவாங்க. அது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா இதை கட் பண்ணாதான், இல்லைனா நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இதை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும், திருப்பி அவங்களால ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு க்ரூ மெம்பர்ஸ்லாம் நல்லா இருக்காங்களா, இல்லை எல்லாம் ஹெல்த்தியாக இருக்காங்களா, எல்லாருமே கான்டாக்ட்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களா, இது எல்லாமே அவங்க பார்த்துட்டு அதற்கப்புறம் தான் அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இந்த எடுத்துக்கிட்டு போய் நம்மளுடைய ஷிப்பில் இது பண்ணுவாங்க. இது ஹெலிகாப்டரில் போட்டு ஹுக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷிப்பில் வைக்க போகிறதா சொன்னாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கிறத வர நிகழ்வுகளில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு படகு மூலமாக இந்த விண்கலமானது எடுத்துகிட்டு போகப்பட போகிறதுல ஹெலிகாப்டரில் லிஃப்ட் பண்ண போகிறாங்களா? ஹெலிகாப்டரில் தான் ஆக்சுவல் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இறங்குற பொசிஷனை வச்சோ இல்லை அங்கே நிலவர சூழ்நிலையை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு பேக்கப் பிளான் வச்சுருப்பாங்க. ஒரு இன்கேஸ் இது நடக்கலைன்னா அடுத்த பிளானுக்கும் அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. திருப்பார்த்திப்பாங்க சுற்றி வரக்கூடிய அந்த கப்பல்கள் நெருக்கி கொண்டே இருக்கிறது அந்த களத்தை அப்படின்றத பார்க்குறோம். But we will not stand down and have the entry flight control team depart its positions until that inflatable raft, the front porch, is erected, the hatch open, and the crew having exited the vehicle. So that's the next step in the recovery process that will lead to the hoisting of the crew members. For 2 crew members for each helicopter, they'll be hoisted
to a pair of Navy helicopters that will then fly a short distance back to the USS John P. Murtha. What you're looking at is one of the fast boats circling the vehicle to make a hazard assessment. ரைட், இப்போ நாம திரையில் பார்த்து கொண்டிருப்பது இந்த ஓரியான் விண்கலம் பசிபிக் பெருங்கடல்ல காத்து கொண்டிருக்கிறது மீட்டுச் செல்பவர்களுக்காக. அந்த குழுவினரும் தற்பொழுது நெருங்கி விட்டார்கள் களத்தை அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த ஓரியான் விண்கலமானது தற்பொழுது ஒரு கப்பல் மூலமா இழுத்து செல்லப்படும் அப்படின்னு சொல்லப்படுற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டர் மூலமா லிஃப்ட் பண்ணப்பட இருக்கிறது, ஏர்லிஃப்ட் பண்ணப்பட இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது. எந்த முறையை பின்பற்ற இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. இப்போ வந்து சுத்தி களம் எந்த அளவில் இருக்கு, எந்த நிலையில் இருக்கு அப்படின்றது தொடர்பான ஒரு வியூ, ஒரு ஆய்வு பணியானது போயிட்டு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த களத்தை நெருங்கி அந்த லாட்ச் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் பரிசோதனை பண்ணிட்டு முன்னாடி நம்ம விருந்தினர் கவியரசு சொன்ன மாதிரி அந்த பாராசூட் அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் மூலமா லிஃப்ட் பண்ணப்படுதா இல்ல கப்பல் மூலமா இழுத்து செல்லப்பட இருக்கிறதா அப்படின்றதற்கான நகர்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இப்ப நீங்க திரையில பார்க்கறீங்க அந்த குழு அந்த களத்தை மிக நெருக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல அந்த களத்தை தொட இருக்காங்க. அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றப்படும். Extracted from integrity, soon to be hoisted one by one into a pair of Navy helicopters for a short flight back to the deck of the USS John P. Murtha. If you missed it earlier, we talked to Flight Dynamics and received a more official touchdown time or splashdown time, as it were, of 7:07 and 27 seconds p.m. Central Time, 5:07 and 27 seconds p.m. Pacific Time. That would equate to a mission elapsed time of 9 days, 1 hour, 32 minutes and 15 seconds. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in. Make India great again. மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.